இந்தியாவில் மட்டும் வந்து சாட் ஜிபிடி வந்து ஒரு ஃபீச்சரோ இல்லைன்னா ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சாட் ஜிபிடி கோ அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேக் சொல்ல போனால். அதாவது ஏன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இந்தியாவில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நான் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சாட் ஜிபிடி கோவுக்கும் சாட் ஜிபிடி ப்ளஸுக்கும் நார்மல் சாட் ஜிபிடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அண்ட் ஏன் இன்னைக்கு அப்படின்றதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து சாட் ஜிபிடி ஃப்ரீயா ஒன்று இருந்துச்சு. அதாவது நீங்க ஃப்ரீ ஆக்சஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து சாட் ஜிபிடி பிளஸ். சாட் ஜிபிடி பிளஸ் வந்து லைக் மந்த்லி 2000 இயர்லி 19,000 20,000 கிட்ட அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அந்த ரேஞ்ச் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ சாட் ஜிபிடி கோ அப்படின்னு சொல்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சாட் ஜிபிடி கோ அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு ரெண்டுக்குமே வந்து மீடியேட்டரா இருக்கும். அதாவது சாட் ஜிபிடி ஃப்ரீக்கும் சாட் ஜிபிடி பிளஸுக்கும் மீடியேட்டரா இருக்கும். அண்ட் இதை லான்ச் பண்ணனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ், அதாவது ஃப்ரீயா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து சாட் ஜிபிடி பிளஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன மாதிரினா, வீடியோ ஜென்ரேஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த சோனோ வீடியோ ஜென்ரேஷன் சொல்லி ஒரு ஃபீச்சர் ஒன்று வச்சிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 5 என்னமோ பண்ண முடியும். ஒரு 5 மணி நேரத்துல உங்களால வந்து ஒரு 4 வீடியோவோ 5 வீடியோவோ ஜென்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து சாட் ஜிபிடி பிளஸ்ல வந்து போட்டாங்க. உங்களால அதை வந்து இந்தியில இருந்து ஃப்ரீயா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த இன்னொரு விஷயம், சாட் ஜிபிடி கோல வந்து என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து அவங்க ஒரு பேக் லான்ச் பண்ணிருக்காங்க. லைக் இது வந்து 400 rupees per month. இதுக்கு வந்து இயர்லி பேக்கேஜ் கிடையாது. நீங்க மாசம் மாசம் ஒரு 400 ரூபாய் கட்டி வர மாதிரி இருக்கும். இதுக்கும் நார்மலான சாட் ஜிபிடிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, அதில் இருக்கிறத விட இதில் வந்து நீங்கள் அதிகமாக இந்த லிமிட்ஸ், ஃபைல் அப்லோட் லிமிட்ஸாக இருக்கட்டும், இமேஜ் ஜென்ரேஷன் லிமிட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சர்ச் லிமிட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற வேலை உங்களுக்கு வந்து டாஸ்க் செட் பண்ணி கொடுக்கறது, உங்களுடைய வேலையெல்லாம் பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் போட்டு கொடுக்குறது. ஆனால் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சில லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஆக்சுவலாக அது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறதுல இந்தியா தான் வந்து பார்த்தா செகண்டாக இருக்குது வேர்ல்டு வைடில். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மாசத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் எடுத்ததுமே லான்ச் பண்ணாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து சாட் ஜிபிடி கோவோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னவா இருக்கும்னா, முதல் விஷயம் வந்து உங்களால் வந்து சாட் ஜிபிடி 5, அதாவது ஜிபிடி 5 அப்படின்னு சொல்லி ஒரு போன வாரம் ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு ஏஐ வந்து ஒரு லான்ச் பண்ணாங்க, ஜிபிடி 4. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஜிபிடி 4. இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணது எல்லா வருஷனுமே வந்து ஜிபிடி 4. இப்போ நீங்க இந்த 400 ரூபாய்க்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க அப்படின்றப்போ அது வந்து ஜிபிடி 5 உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜிபிடி 5 அப்படின்னா என்னன்னா, நான் வந்து வீடியோலாம் ஆல்ரெடி போட்டு டெஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் இருக்கு, நீங்க வந்து அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விச் இஸ் மோர் ஃபாஸ்டர் தென் ஜிபிடி 4. ஜிபிடி 4 ரொம்ப ஃபாஸ்டராகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கிறது தான் ஜிபிடி 5 லிட்டரலா. இன்னொரு விஷயம், அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களால ஃபைல்ஸ் அப்லோட் இருக்கு இல்லையா, அதாவது இமேஜ் ஜென்ரேஷன் வந்து நீங்க நார்மல் ஜிபிடில இருந்ததை விட இதுல வந்து அதிகமா பண்ண முடியும். 10-15 கிட்ட பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே மாதிரி ஃபைல் அப்லோடு நீங்க எவ்வளவு வேணா ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் அப்படி இல்லை, 5 லிமிட்டோ 4 லிமிட்டோ இருக்கும். நீங்க வந்து ஃப்ரீல வந்து அவ்வளவு போட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ இதுல வந்து நீங்க ஒரு டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க எவ்வளவு வேணா அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து ஜிபிடியோட மெமரி, அதாவது இப்போ நான் வந்து ஒரு சாட் வந்து பண்ணிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த சாட் மெமரி வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் பேசிருக்கீங்களோ அது எல்லாரோட சாட் மெமரியுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் எதுவுமே வந்து எரேஸ் ஆகாது, இல்லைன்னா நீங்க ரிஃப்ரெஷ் பண்றப்போ இந்த எரர் வர்றது எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் நீங்க இந்த கோல போடுறப்போ. அண்ட் பைத்தான் கோடு இருக்கு இல்லையா, ஸோ பைத்தான் கோடை வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே பைத்தான் கோட்ல போட்டு சால்வ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 விஷயம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜிபிடி கோ, அதாவது சாட் ஜிபிடி கோல வந்து 400 rupeesக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீடியோ ஜெனரேஷன் இன்க்ளூட் ஆகாது. இது வரைக்கும் ஃப்ரீயா இருந்துச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரீ கிடையாது. அதை வந்து நீங்க ஜிபிடி பிளஸ்ல தான் வருமே தவிர சாட் ஜிபிடி கோல வந்து உங்களால பண்ண முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் பேக் அது நீங்க போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்றப்ப ஒரு சில டூல்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரி வச்சிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எல்லாத்தையுமே தூக்கி பிளஸ்ல போட்டாங்க. அதாவது ஜிபிடி கோலே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஏஐ டூல்ஸ் எதுவுமே உங்களால யூஸ் பண்ண முடியாது. சர்ச் மட்டும் தான் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிடி கோவோட வேலை முடிஞ்சு. உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும், அட்வான்ஸ் சர்ச்சிங் போகணும், அட்வான்ஸ் டூல்ஸ் போகணும், வீடியோ ஜென்ரேஷன் வேணும், இந்த மாதிரி ஏதாச்சும் போகணும்னா நீங்க பிளஸ் தான் போகணும். இப்போ நீங்க பிளஸ் வச்சிருக்கீங்க, உங்களால ஜிபிடி கோ கன்வெர்ட் பண்ண முடியுமானா கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து பிளஸ்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால ஜிபிடி கோ பண்ண முடியும். இதுல இருந்து இதுல டிரான்ஸ்ஃபர் ஆக முடியுமான்னு கேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ ஜிபிடி கோல உங்களால பண்ணிட்டு கேன்சல் பண்ண முடியுமானா அது ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கப்புறம் ப்ரொஃபசர்ஸ் தான் வந்து இதோட மெயின் டார்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியா தான் இது லிட்டரலா சொல்ல போனா மெயின் டார்கெட். இந்தியாவில தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்றனால இப்போ வந்து நீங்க ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்றப்போ இது வந்து 2 பேர் யூஸ் பண்ண, யார் அக்கௌண்ட்ல பண்றீங்களோ அவங்களால தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதான் வந்து இதோட ஃபுல் டீடைல்டு வீடியோ. அண்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நான் வந்து எப்படி ரிப்ளை பண்ணுறது தான். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்.